ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடி இளமூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு 7ல் அமர்ந்து உங்களுக்கு ராசியை பார்ப்பதும், அதே இது மாத தொடக்கத்தில் 3 நாள் சந்திராஷ்டமம் இருப்பதால் மாத தொடக்கத்தில் சற்று மந்த நிலை இருந்தாலும் அந்த 3 நாளுக்கு மேல் உங்களுக்கு நற்பலங்கள் நடைபெறும். ராசிநாதன் 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி அட்டமாதிபதி 11ல் வலுப்பெற்று இருப்பதும், அதேது ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் வலுப்பெற்று குரு பார்வை இருப்பதும் பல வழிகளில் நன்மைகளை கொடுக்கும். புதன் உங்களுக்கு 10 புதன் உச்சம் பெற்று இருப்பதும், பாக்கியாதிபதி அவரோடு சேர்ந்து இருப்பதும் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், ஓய்வின்றி வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம். அதே மாதிரி காசு பணம் பொருளாதார பல வழிகளிலும் உங்களுக்கு வரத் தொடங்கும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும், மனைவியால் நன்மைகள் ஏற்படும். அதே இது அரசு துறை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட இதுகள் டெண்டர் எடுத்தவங்களுக்கு புறாமே பழைய பாக்கிகள் புறாமே வசூலாகும். காவல்துறை, மிலிட்டரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் அல்லது அரசு மற்ற பொதுப்பணி துறைகளை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் நல்லா புதனும் வலுத்திருப்பதால், செவ்வாயும் வலுத்திருக்குது, புதனும் வலுத்திருப்பதால் இந்த எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது பயர் ஒர்க்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள், மின்சார சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது கேஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், இந்த மாதிரி துறைகள் இருப்பவர்களால் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சுக்கிரன் 9ல் இருப்பதால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், மேற்கொண்டு மாஸ்டர் டிகிரி போடக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் அல்லது இடம்பொருள் வாங்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதே இது 5 குடையவன் 11ல் அட்டமாதிபதியோட சமந்தரவு பிள்ளைகளால் சில விரை செலவுகள், சிறு விரை செலவுகள் ஏற்பட்டு விலகும். அதேமாரி 4 குடையவன் 7ல் ஆட்சி பெற்று இருக்கும். 7ல் இருக்கும் குரு ராசியை பார்ப்பது தாயார் உடல் நலத்தில் அக்கறை தேவை. தாயார் உடல் நலத்தில் அக்கறை தேவை. உடன் பிறந்த சகோதரன் வழிகளிலும் பல நன்மைகளை ஏற்படும். 3ஆம் இடத்தில் சனி இருந்து குரு பார்ப்பதும், அது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மாறினாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றமே கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும். ஏற்கனவே சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதுபோக 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் உச்சம் பெற்று இருப்பது உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அது எதிர்கால சிறப்பானதாக அமையும். இந்த ராசி நேயர்கள் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.